இன்றைய ட்ராவல் ஃபிரோஸ் எபிசோட் 5 ஆனது இன்னுமொரு அழகிய இடத்திலிருந்தே ஆரம்பமாகின்றது. நாங்கள் அந்த இடத்தை நோக்கிய பயணமே இதுவாக அமைந்திருக்கின்றது. மற்ற ட்ராவல் சீரீஸ்கள் போன்று இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான ஒரு கதையாகவே இருக்கப் போகின்றது. இலங்கையில் இருக்கிற மிக உயரமான குடியிருப்பை நோக்கிய பயணம் இது. வாங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம். Travel Firos, extreme travel with the stories. நாம் இன்று வந்திருக்கின்ற பிரதேசம் பம்பரகந்த நீர்வீழ்ச்சியினை தாண்டி வருகின்ற போது லண்டன் டிவிஷன் என கூறப்படுகின்ற அக்காலத்திலே லாம்புவத்தை என்று கூறப்படுகின்ற ஒரு சிறு லயத்திலேயே வந்திருக்கிறோம். மிகவும் உயரமான பிரதேசமாக இருந்தாலும் பனிமூட்டங்கள் மிகவும் கூடுதலாக காணப்படுகின்றது. இங்கே மக்கள் வாழ்வாதாரமாக தேயிலை மற்றும் மரக்கறி பயிர்களை செய்திருக்கின்றனர். இருப்பினும் லீக்ஸ் போன்றவை இம்மழை காலத்தில் பழுதடைவதாகவும் இதனால் இதற்கான சரியான விலை கிடைக்காமல் பாரிய அளவு நஷ்டத்தில் இருப்பதாகவும் கூறுகின்றனர். இது உண்மையிலேயே நாங்கள் வருகின்ற பாதையினை பார்க்கின்ற போது எங்களால் கூட நடந்து வர முடியாத மிகவும் கஷ்டமான நிலையை காணப்படுகின்றது. அதே போன்று இங்கே மின்சாரம் இல்லை. இரவில் கூட இவர்கள் ஒரு சில வீடுகளில் சிறிய சோலார் பேனல்களை வைத்து தமது மின்சார தேவையை பூர்த்தி செய்கின்றனர். சில பேர் கீழே உள்ள வீடுகளிலே 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து அவர்களுடைய ஃபோன் மற்ற மின்சார தேவைகளை பூர்த்தி செய்வதாக கூட கூறியிருந்தனர். எனவே இவ்வாறான இலங்கையிலே மிகவும் பின்தங்கிய ஒரு லயமாக உயரமான பிரதேசத்திலே காணப்படுகின்ற ஒரு பின்தங்கிய லயமாக இந்த லாம்புவத்தையினை எங்களால் நோக்க முடிகின்றது. ஆனாலும் மக்கள் மகிழ்ச்சியாக இங்கே அவர்களுடைய விவசாயத்தினை மேற்கொண்டு அதே போன்று தேயிலை செய்கையினையும் மேற்கொண்டு இங்கே வாழ்ந்து வருகின்றனர். மிகவும் அழகான பிரதேசம். இவ்வாறான பிரதேசங்களை இவர்கள் சுற்றுலா மையமாக, அதாவது இலங்கை என்பது அட்வென்ச்சர் டூரிசத்துக்கு பெயர் போன இடமாக இருப்பினும் இங்கே அட்வென்ச்சர் டூரிசம் இன்னும் மேம்படுத்தப்படாமல் இருப்பது எமது அந்நிய நாட்டு செலாவணியை நாங்கள் அதிகளவு பெறாமல் இருப்பதற்கான ஒரு காரணமாக கூறலாம். இலங்கையின் எப்பகுதிக்கு சென்றாலும் அட்வென்ச்சர் டூரிசம் என்பது மிகவும் இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு பிரதேசம். ஆகவே இந்த அழகான மிக உயரமான பிரதேசத்திலே இரவிலே நைட் கேம்பிங், ட்ரெக்கிங் போன்ற செயற்பாடுகள் கூட இங்கே இம்மக்களால் மேற்கொள்ள முடியும். ஆனாலும் அவர்கள் அந்த முயற்சியினை இன்னும் கைக்கொள்ளாமல் இருக்கின்றனர். இங்கே இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு உதவியும் இல்லை. நாங்கள் இனி இந்த தேடை கொஞ்சம் வச்சுக்கிட்டு இதில் தான் உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் கையிலேயே போடுற தேடி உழைச்சி கூலியை செஞ்சு கூட இந்த ரோட்டு உதவிக்கு கொடுத்துருக்குறோம். அன்னன்னைக்கு கூலியை செஞ்சு இந்த கஷ்டப்பட்டு தான் அந்த உழைச்சி இந்த சிமெந்தி மூட்டையை இந்த தலையில் தூக்கிட்டு வந்து தான் அந்த வீட்டையும் கட்டி இப்படி ஒரு இந்த நிலைமையில் சரி இருக்கிறதுக்கு எங்களுக்கு இதில் இருந்து எங்களுக்கு இது ரோட்டு வசதியாக இல்லை ஒரு கரண்ட்டு வசதியாக ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. இந்த நிலைமையில தான் எல்லாமே இங்கே இருந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும் வாழ்ந்து பார்த்தாது எங்கள் வீட்டு காலமாக முடிய போகுது. எங்கள் வீட்டு பிள்ளைங்க பள்ளிக்கூட வசதி இல்லை. எல்லாமே போர்டின்னு எடுத்துக்கிட்டு அங்கங்கே தங்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைங்க உழைக்கிறதும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொண்டு படிக்க வைக்கிற செலவை பார்த்துக்கிட்டு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு தான் இப்படி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். அது போல் வருஷ காலமும் நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இங்கே இருக்கிற 10 குடும்பமும் ரொம்ப கஷ்டத்தில் சிரமத்தில் தான் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு லைட்டு இல்லை, ரோட்டு இல்லை. இப்போ நீங்கள் இப்போ வந்திருக்கனாலும் சரி இந்த ரோட்டு வழியே கொஞ்சம் அழகாக வந்திருப்பீங்க. இதுக்கு முன்னே வந்திருந்தாலும் அங்கே இடையில வந்து பார்த்துட்டு இந்த ஊருக்கு ஏன் நம்ம போவானே, இங்கே யார் ஆக்கலாக இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி திரும்பி கூட போயிருப்பீங்க. பல பேர் அப்படி போயிருப்பாங்க.
இவ்வாறான கஷ்டத்திலே வாழ்கின்ற இம்மக்களை நாங்கள் கூட உதவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இவர்கள் மரக்கறி மற்றும் தேயிலையை ஜீவனோபாயமாக மேற்கொண்டு வருகின்றனர். எனவே நாங்கள் பம்பரகந்த நுவரெலியா சென்று வருகின்ற போது இவர்களை சந்தித்து இவர்களிடம் மரக்கறிகளை வாங்கி அவர்களுடன் பேசி நாங்கள் நட்புகளை உருவாக்குகின்ற ஒரு சுற்றுலா கலாச்சாரத்தை நாங்களும் உருவாக்கி நாங்கள் பயன்பெறுவது அதே போன்று சந்தோஷமடைவதோடு மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துகின்ற புதிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவோம். மற்றொரு வீடியோவில் இன்னும் ஒரு புதிய சுவாரஸ்யமான தகவலோடு நாங்கள் சந்திப்போம்.